வரன் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும். 25 ஆண்டுகளாக நம்பகமான சேவை. சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஜூன் மாதம் 2025 ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் முதலாவதாக அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. அரசு பணியில் இருப்பவர்களுக்கு சில தன லாபங்கள் இருக்கும். இடமாற்றங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் மேஷராசி நேயர்களுக்கு அதிகம் உண்டு. அரசு அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு, தனியார் பணியில் வேலை செய்பவர்களும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல தன லாபங்கள் இருக்கும். இருந்த போதிலும் இந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு மேல் சூரியனினுடைய மாற்றத்திற்கு பிறகு சில சுப செலவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களினுடைய குடும்பத்தை சார்ந்ததாக இருக்கலாம், நண்பர்களை சார்ந்ததாகவும் இருக்கலாம். மேஷராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா பிரத்யேகமாக திருமண யோகங்கள் இந்த மாதத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். அதுவும் இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்குள் நிச்சயம் நடப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு. குழந்தை பாக்கியம் வேண்டுவோருக்கும் இந்த ஜூன் மாதத்தில் அதற்கான நல்ல செய்திகள் அதி சீக்கிரமே இவர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இந்த ஜூன் மாதத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு, நல்ல ஒரு மன திருப்தியான ஒரு மாதமாகவே இருக்கும். இவர்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், உங்களினுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஜூன் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். செவ்வாயும் கேது பகவானும் சேர்ந்து உங்களினுடைய ராசிநாதன் கேதுவுடன் சேர்ந்து 6ஆம் இடத்தில் இருப்பதனால் புதிய கடன் முயற்சிகளை அந்த சமயத்தில் நீங்கள் செய்ய வேண்டாம். ஒரு 15 நாட்களுக்கு ஜூன் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் புதிய கடன் முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. ஆகவே வியாபாரிகள் உங்களினுடைய வியாபார ரீதியாக கடன் பெறுவதாக இருந்தால் ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்குள் உங்கள் கடன் முயற்சிகளை வைத்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியத்திலேயும் நீங்கள் ஜூன் மாதத்தினுடைய பிற்பகுதியில் கவனமாக இருப்பது நல்லது. இந்த ஜூன் மாதத்தில் படிக்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் சின்ன சின்ன ஒரு பய உணர்வு இருக்கலாம். குறிப்பாக 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு உயர் கல்விக்கான உங்களினுடைய முயற்சிகளும் நல்லபடியாகவே முடியும். இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய வெளியூர் பிரயாணங்கள், அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய பிரயாணங்கள் அனைத்துமே உங்களுக்கு லாபகரமாகவே அமைகிறது. இந்த ஜூன் மாதத்தில் குறிப்பாக வியாபாரம் செய்பவர்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானினுடைய வழிபாடும் மற்றும் விநாயகரினுடைய வழிபாடும் தவறாமல் செய்தால் இவர்களுக்கு பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். மேலும் குடும்ப பெண்கள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் கன்னி பெண்கள் இவர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் துளசி மாடத்தில் தீபம் ஏற்றி துளசி வழிபாடை இந்த மாதம் செய்தால் இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு சூரிய பகவானும் குரு புதனுடன் சேர்ந்திருக்கிறார். ஆகவே இவர்கள் இந்த துளசி மாடத்தில் துளசிக்கு விளக்கேற்றி துளசி பூஜை செய்வதனால் இவர்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஐஸ்வர்யங்கள் பெருகும். இந்த ஜூன் மாதத்தில் இந்த மேஷராசி அன்பர்கள் வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவதும் ஞாயிற்றுக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமையில் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே போல ஏதாவது சத்ருக்களினால் ஏற்படக்கூடிய ஒரு பய உணர்வு உங்களுக்கு நீங்கும். ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு சனிக்கிழமைகளிலும், சனி பகவான் இந்த 7.5 சனி காலகட்டத்தில் சற்று மனதில் நமக்கு தைரியமின்மையை கொடுக்கலாம். ஆகவே ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு சனிக்கிழமையில் உங்களுக்கு மன தைரியத்தை அதிகரிக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அனுகூலமாக இருக்கக்கூடிய நாட்கள் ஜூன் மாதம் 2ஆம் தேதி, ஜூன் மாதம் 12ஆம் தேதி மற்றும் ஜூன் 30ஆம் தேதி. ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப லாபகரமான மாதமாக அமைகிறது. சென்ற வருடத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், அலுவலக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள், கடந்த ஒரு வருடமாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மனவேதனைகள், இது எல்லாமே இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு மாறி ஒரு மனசுக்கு திருப்தியும் நிறைவும் ஏற்படுத்தும். ஜூன் 14ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் உங்களினுடைய ராசியிலிருந்து பெயர்ச்சியாகக்கூடிய இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம். ரிஷபராசியில் தனியார் பணியில் வேலை செய்பவர்களுக்கு இந்த மாதத்தில் சற்று உங்களினுடைய வேலை பலு அதிகரிக்கும்.
10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அலைச்சலையும் அதிகமாக கொடுக்கலாம். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேதுவின் சஞ்சாரம் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு வேலையில் நல்ல ஒரு திருப்தியும் உங்களுக்கு இடமாற்றங்களும் பதவியில் நல்ல உயர்வும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. தன லாபங்கள் நிறைந்த மாதமாக இருக்கும். இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் சுப செலவுகளும் காத்திருக்கிறது. பெண்களுக்கு பிறந்த வீட்டால் லாபங்கள் ஏற்படும். நீண்ட நாளாக வர வேண்டிய பண பாக்கிகளை வசூல் செய்யலாம். படிக்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் மனதிற்கு திருப்தியான மாதமாகவே இருக்கும். இந்த ஜூன் மாதத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு கனவுகள் நிறைவேறுவதும் மற்றும் குடும்பத்தில் சுபங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆகவே இந்த மாதம் உங்களுக்கு தனங்கள் நிறைந்த மாதமாகவும் மனதில் நல்ல ஒரு திருப்தியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். இந்த வரக்கூடிய சூரியனினுடைய மாற்றமானது சூரியன் குரு புது தனஸ்தானத்திலும் மற்றும் குடும்பஸ்தானத்திலும் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இதுவரையில் தடையாக இருந்து வந்த சுப காரியங்களும் நிறைவேறும். இந்த ஜூன் மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதிகளில் நீங்கள் முறையே குலதெய்வ வழிபாடுகளை செய்வது நல்லது. செவ்வாய்க்கிழமை தோறும் நரசிம்ம பெருமானை வணங்குவதும் மற்றும் நரசிம்மர் ஆலயத்தில் அபிஷேகங்கள் செய்வதும் செவ்வாய்க்கேது சேர்க்கைக்கு உங்களுக்கு நல்ல பரிகாரமாக அமைகிறது. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் ஜூன் மாதம் 13 மற்றும் ஜூன் மாதம் 23ஆம் தேதி மற்றும் 30ஆம் தேதி. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் என்று பார்த்தால், ஜூன் மாதத்தில் பல மாற்றங்களை நீங்கள் சந்திக்க இருக்கிறீர்கள். இந்த மாற்றங்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமான மாற்றங்களாகவே இருக்கும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் மிதுன ராசி நேயர்களுக்கு சில குடும்பத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை தருவார்கள். இதுவரையில் பேசாமல் இருந்த கணவன் மனைவியோ அல்லது உங்களினுடைய பிள்ளைகள், உங்களினுடைய பெற்றோர்கள் மீண்டும் குடும்பத்தில் இணைவது என்பது இந்த மாதத்தில் நீங்கள் காணலாம். மனதிற்கு மிகவும் சந்தோஷமான மாதமாக இருக்கும். இழந்த பொருட்கள் மீண்டும் கிடைப்பதற்கு இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்கிறது. பல நாட்களுக்கு முன்னையோ அல்லது பல மாதங்களுக்கு முன்னையோ தொலைந்து போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். திருவாதிரை மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் வியாபாரங்கள் அதிகரிப்பதும் மற்றும் தன லாபங்களையும் பார்க்கலாம். ஒரு சிலருக்கு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஆர்வத்தினால் தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய ஆலய வழிபாடுகள் மற்றும் ஆன்மீக தலைவர்களை சந்திப்பது மனதிற்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மிகவும் சாதகமான மாதமாகவே அமைகிறது. திருவாதிரை நட்சத்திரக்கார பெண்கள், கர்ப்பிணி பெண்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தில். 3ஆம் இடத்திற்கு வரக்கூடிய செவ்வாய் மற்றும் கேதுவின் சஞ்சாரம் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகளை கொடுக்கலாம். ஆகவே திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மருத்துவ செலவுகள் வர வாய்ப்புகள் உண்டு. அரசு பணியில் இருப்பவர்கள் மற்றும் தனியார் பணியில் இருப்பவர்களுக்கும் இந்த மாதத்தில் ஒரு மன நிறைவு கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த வாக்குவாதங்கள் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த மன சுமைகள் குறைந்து இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு நல்ல நிகழ்வுகளும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. வீடு வாங்குவது மற்றும் வீடு மாற்றுவது இது போன்ற விஷயங்கள் அனைத்தும் இந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்குள் உங்களுக்கு சாதகமான முடிவுகளையே எடுக்கலாம். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய பள்ளி பருவத்தில் மாணவிகளுக்கும் நல்ல ஒரு முன்னேற்ற காலமாகவே இருக்கும். ஆரோக்கியம் மற்றும் தனஸ்தானம் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக அமைகிறது. இந்த மிதுன ராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் ஒரு முறை பெரியபாளையம் சென்று அங்கு பவானி அம்மனை தரிசனம் செய்வது ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலேயோ அல்லது அமாவாசை திதியிலேயோ செய்யலாம். மேலும் இந்த மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் அன்னதானம் செய்வதனால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் தீரும். ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், சூரியன் மற்றும் புதனின் சஞ்சாரம் சின்ன சின்ன உடல் குறைபாடுகளை கொடுக்கும். இந்த மாதம் அமாவாசை திதி அன்று அன்னதானங்களும் மற்றும் குலதெய்வ பிரார்த்தனைகளையும் செய்யலாம். புனர்பூசம் மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் மணப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கன்னியம்மன் ஆலயம் சென்று வழிபாடு செய்து வர இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியடையும். சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் ஜூன் மாதம் 5ஆம் தேதி, 14 மற்றும் 25.
கடகராசி நேயர்களுக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்கும் என்று பார்த்தால், கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் செவ்வாய் பகவானின் மாற்றம் உங்களுக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளை தீர்க்க வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேத்துவின் சஞ்சாரம் உங்களினுடைய வார்த்தைகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அலுவலக ரீதியாக அரசு பணியில் இருப்பவர்கள் உயர் அதிகாரிகளிடத்தில் பேசும் பொழுதோ அல்லது முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் போதோ அக்கறையும் கவனமும் தேவை. அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் ஏற்கனவே உங்களுக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சின்ன சின்ன குழப்பங்களை அலுவலகத்தில் கொடுப்பதற்கு இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆகவே அலுவலக ரீதியாக அரசு பணியில் இருப்பவர்கள் கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். தனியார் பணியில் இருப்பவர்களும் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் பெரிதளவுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. பூசம் நட்சத்திரக்காரர்கள் மற்றும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. பெண்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். இருந்த போதிலும் சகோதர சகோதரிகளிடத்தில் சில மனவேற்றுமைகள் வரலாம். இந்த கடகராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் செவ்வாய்க்கிழமை தோறும் விநாயக பெருமானினுடைய வழிபாடு சிறந்தது. மற்றும் சங்கடஹர சதுர்த்தி மற்றும் வளர்பிறை சதுர்த்தியிலேயும் விநாயகருக்கு தேங்காய் மாலை சாற்றுவது இவர்களுக்கு சிறந்தது. இந்த மாதத்தில் ஒரு முறை காணிப்பாக்கம் சென்று அங்கு பிள்ளையாரை வழிபாடு செய்வது மற்றும் சிதறு தேங்காய் உடைப்பது இந்த கடகராசி அன்பர்களுக்கு நல்ல பரிகாரமாக அமையும். இந்த மாதத்தில் உங்களுடைய பண விவகாரங்களில் எச்சரிக்கையுடன் இருக்கலாம். கடன் கொடுப்பதோ கடன் கேட்பதோ கடன் வாங்குவதையும் தவிர்ப்பது நல்லது. உறவுகளுக்கிடையே மனக்கசப்புகள் ஏற்படும். படிக்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகள் செவ்வாய்க்கிழமை தோறும் ஹயக்ரீவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய மறதி மற்றும் மன சிதைவு, மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நல்ல பரிகாரமாக அமைகிறது. கடகராசி அன்பர்கள் ஜூன் மாதத்தில் இவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் ஜூன் மாதம் 3ஆம் தேதி மற்றும் ஜூன் மாதம் 12 மற்றும் 23. சிம்மராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் பலவிதமான ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய செவ்வாய் மற்றும் கேத்து பகவானின் சஞ்சாரம் சில மனக்குழப்பங்களையும் ஒரு தைரியமின்மையையும் இவர்களுக்கு கொடுக்கும். ஞாயிற்றுக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் துர்க்கையை வழிபாடு செய்வது நல்லது. அரசு பணியில் இருப்பவர்கள் முக்கிய முடிவுகளை இந்த மாதத்தில் சற்று ஒத்தி வைக்கலாம். வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அதை ஒத்தி வைப்பது நல்லது. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவதில் இதில் சில சிக்கல்கள் ஏற்படலாம். ஆகவே இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ஒத்தி வைப்பது நல்லது. பல ஆண்டுகளாக இருந்து வந்த குடும்ப சொத்து விவகாரங்கள் மற்றும் பெற்றோர்களின் ஆரோக்கிய விஷயங்களிலும் நீங்கள் நிதானமாக முடிவெடுக்கலாம். ஆகவே இந்த ஜூன் மாதம் சிம்மராசி அன்பர்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானத்தை கடைபிடிப்பது சிறப்பு. பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகும். மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சிம்மராசி அன்பர்களுக்கு படிக்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகள் விநாயக பெருமானினுடைய வழிபாடும் மற்றும் சரஸ்வதி தேவியின் வழிபாடும் சிறந்தது. இந்த ஜூன் மாதத்தில் வரக்கூடிய ஏகாதேசி திதியில் பெருமாளை வணங்குவதும் மற்றும் புதன்கிழமை தோறும் கருடனுக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்ய இந்த ஜூன் மாதத்தில் வர இருக்கக்கூடிய இன்னல்கள் தீரும். சிம்மராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இந்த ஜூன் மாதத்தில் பெண்களுக்கு பிறந்த வீட்டால் சில மனக்குழப்பங்களும் சொத்து விவகாரங்களில் சில பிரச்சனைகளும் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானினுடைய வழிபாடு இவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும். சஷ்டி அன்று விரதம் இருந்து குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் சஷ்டி விரதத்தில் முருகப்பெருமானுக்கு அபிஷேகங்களும் மற்றும் கந்த சஷ்டி பாராயணமும் இவர்களுக்கு சிறந்தது. இந்த ஜூன் மாதம் முழுவதுமே சிம்மராசிக்காரர்கள் ஆரோக்கியம், குடும்ப விஷயங்கள், பண விவகாரங்கள் மற்றும் வழக்குகள் விசாரணைகளில் நிதானமாக முடிவெடுத்தால் இந்த மாதம் அவர்களுக்கு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் ஜூன் மாதம் 2ஆம் தேதி, 10ஆம் தேதி மற்றும் 21. கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தினுடைய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சூரிய பகவான் இவர்களுக்கு 10ஆம் இடத்தில் குரு மற்றும் புதனுடன் சஞ்சாரம் செய்கிறார். அதே போல
12ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் கேதுவுடன் சஞ்சாரம். ஆகையினால் முதல் இவர்களுக்கு கவனம் எதில் இருக்கணும்னா இவர்களினுடைய வேலைதான். வேலை பலு அதிகமாக இருக்கும். குறிப்பாக அரசு பணி மற்றும் வங்கித்துறையில் இருப்பவர்களுக்கு அந்த சுமை அதிகமாகவே இருக்கும். இந்த புதன் மற்றும் குருவின் சஞ்சாரமானது சூரியனுடன் இணையும் பொழுது மற்றவர்களினுடைய வேலையும் நாம் எடுத்து செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம். ஆகவே கன்னிராசிக்காரர்களுக்கு பொறுமையும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு தேக சௌக்கியமும் இந்த மாதத்தில் அவசியம் தேவை. இவர்கள் இந்த மாதம் முழுவதுமே புதன்கிழமைகளில் நரசிம்ம பெருமானினுடைய வழிபாடு இவர்களுக்கு சிறந்தது. மேலும் பிரதோஷ காலத்தில் நரசிம்மருக்கு பானகம் நைவேத்தியம் செய்து நரசிம்மருக்கு தீபம் ஏற்ற இவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த வேலை பலு மற்றும் அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாக முடிவடைய இந்த மாதம் உங்களுக்கு மற்ற கிரக நிலைகள் சாதகமாகவே அமைகிறது. சுக்கிர பகவானின் சஞ்சாரம் 8ஆம் இடத்தில் இருப்பதனால் காதலர்களுக்கிடையே சின்ன மனக்கசப்புகளும் மற்றும் ஒரு சிலருக்கு பிரிவினைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆகவே காதலர்கள் இந்த மாதத்தில் ஏதாவது மனஸ்தாபமோ அல்லது வாக்குவாதங்களையோ நீங்கள் தவிர்க்கலாம். திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு கைகூடும். ஹஸ்தம் மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் இவர்களினுடைய முயற்சிகள் வெற்றியடைய வாய்ப்புகள் உண்டு. முறையே புதன்கிழமைகளில் பெருமாளினுடைய அனுகிரகத்துடனும் மற்றும் நரசிம்மரினுடைய அனுகிரகத்துடனும் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு நினைத்ததை நிறைவேற்றலாம். பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சின்ன சின்ன உபாதைகள் அவ்வப்போது வந்து போகும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மற்றும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் திருமணமான புதிதான கல்யாணமான கணவன் மனைவிக்கிடையே சின்ன மனஸ்தாபங்களும் மற்றும் வாக்குவாதங்களும் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. குடும்பக்காரகன் மற்றும் தனக்காரகனான சுக்கிர பகவான் 8ஆம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருப்பதனால் வெள்ளிக்கிழமை வெள்ளீஸ்வரருக்கும் மற்றும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கும் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய நினைத்த காரியங்கள் நிறைவேறும். இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் நரசிம்மரினுடைய வழிபாடும் மற்றும் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடும் உறுதுணையாக அமைகிறது. சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் இந்த ஜூன் மாதத்தில் 6ஆம் தேதி மற்றும் 25ஆம் தேதி. துலாம் ராசி நேயர்களுக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்க போகிறது? பாக்கியத்தில் வருகிறார் சூரிய பகவான். அதனால் குரு சூரியன் புதன் இவர்களினுடைய சஞ்சாரம் மற்றும் புத பகவான் 10ஆம் இடத்திற்கு பிறகு சஞ்சாரம் செய்கிறார். 7ஆம் இடத்தில் சுக்கிர பகவானின் சஞ்சாரம். ஸோ துலாம் ராசி நேயர்களுக்கு ஒரு கலவையான மாதம் அப்படின்னு சொல்லலாம். மிக்ஸ்டு ஃபார்ச்சூன்ஸ்னு சொல்கிறது. இந்த புத பகவான் நமக்கு பாக்கியத்தில் இருக்கும் வரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக வியாபாரிகளுக்கு ரொம்ப ஒரு நல்ல காலமாக இருக்குது. ஸோ ஜூன் மாதம் 1 தேதியிலிருந்து ஜூன் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் இவர்களுக்கு மிகவும் சாதகமான காலமாக இருக்கும். வியாபாரிகள், தனியார் பணியில் வேலை செய்பவர்கள், வங்கியில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு காலமாக இருக்குது. ஒரு சிலருக்கு இந்த தனியார் பணியில் வேலை செய்பவர்களுக்கு இடமாற்றங்கள் வரலாம் ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு மேல். ஆகையினால் இவர்களுக்கு குடும்பத்தை விட்டு சற்று தள்ளி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கூட இருக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த மாதம் இவர்களுக்கு பங்கு சந்தை மிகவும் சாதகமாக அமைகிறது. ஆகையினால் இவர்கள் முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு பிளானிங்கான ஃபினான்ஷியல் பிளானிங்கான ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும். பெண்களுக்கும் நல்ல ஒரு மன நிறைவு மற்றும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தி, மனக்குழப்பங்கள் தீரக்கூடிய ஒரு காலமாக அமைகிறது. பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் இந்த லாபத்தில் வரக்கூடிய செவ்வாய் மற்றும் கேதுவின் சஞ்சாரம் துலாம் ராசி நேயர்களுக்கு பல விதத்தில் சாதகமாகவே அமைகிறது. இவர்களுக்கு இந்த மாதத்தில் முக்கியமாக சுவாதி நட்சத்திரத்தன்று நரசிம்மரினுடைய வழிபாடும் மற்றும் பிரதோஷ காலத்தில் நரசிம்மருக்கு தீபம் ஏற்றி அபிஷேகம் செய்து பானகம் நைவேத்தியமும் மிகவும் சிறப்பு. இந்த ஜூன் மாதம் முழுவதும் வெள்ளிக்கிழமை தோறும் இவர்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானையும் காமாட்சி அம்மனினுடைய வழிபாடும் சிறந்தது. அமாவாசை பௌர்ணமி திதிகளில் அன்னதானங்கள் செய்யலாம். இவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் என்று சொன்னால் ஜூன் மாதம் 4ஆம் தேதி, ஜூன் மாதம் 13ஆம் தேதி மற்றும் ஜூன் மாதம் 28. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில்
அரசு பணியில் இருப்பவர்களுக்கும் தனியார் பணியில் இருப்பவர்களுக்கும் வேலையில் கூட இருக்கிறவர்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. செவ்வாயும் கேத்துவும் 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் மறைமுக எதிரிகளால் நமக்கு சில பிரச்சனைகள் வரலாம். செவ்வாய்க்கிழமை தோறும் ராகு காலத்தில் துர்க்கையினுடைய வழிபாடுகள் சிறந்தது இதற்கு பரிகாரமாக. அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் இடமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு பதவி உயர்வும் இடமாற்றமும் வரலாம். பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களும் குடும்பத்தில் சுப செலவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானின் சஞ்சாரம் தன லாபங்களை கொடுக்கும். வியாபாரிகளுக்கும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு தன லாபங்கள் நிறைந்த மாதமாக அமைகிறது. புதிய கடன் முயற்சிகள் இவர்களுக்கு வெற்றியை தரும். பல நாட்களாக உங்களுக்கு திருமண தடைகள் மற்றும் குழந்தை பாக்கியம் தடையாக இருந்தவர்களுக்கும் இந்த ஜூன் மாதத்தில் அதற்கான நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் நல்ல ஒரு மன நிறைவான மாதமாகவே அமைகிறது. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் மற்றும் தன லாபங்கள் நிறைந்த மாதமாக இருக்கும். இதில் கவனமாக இருக்க வேண்டியது, புதிதாக கடன் கொடுப்பதும் மற்றும் கடன் பெறுவதும் உறவினர்களிடத்தில் சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய நண்பர்களிடத்தில் பண விவகாரங்களில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மற்றபடி விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் நல்ல ஒரு விருத்தியை ஏற்படுத்தக்கூடிய மாதமாகவே இருக்கும். 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சூரியன் மற்றும் புதன் குரு இந்த சஞ்சாரங்கள் மனைவிக்கோ அல்லது கணவனுக்கோ சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரலாம். பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. மறைமுக எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு செவ்வாய்க்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் துர்க்கை வழிபாடு சிறந்தது. விருச்சிக ராசி நேயர்கள் இந்த மாதம் முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் கோதுமை தானம் செய்து, முடிந்தால் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு காலை வேளையில் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய சத்ருக்களால் இருக்கக்கூடிய பயம் நீங்கும். அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் சப்தகன்னி வழிபாடுகளும் மற்றும் அன்னதானங்களும் சிறந்தது. சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் ஜூன் மாதம் 7 மற்றும் 16, 25. தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் சில திருப்பங்கள் ஏற்படக்கூடிய மாதமாக இருக்கும். இதுவரைக்கும் காதல் வாழ்க்கையில் இருந்தவர்களுக்கு திருமணம் நிச்சயிப்பதும் மற்றும் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சூரியன் குரு மற்றும் புதனின் சஞ்சாரங்கள் இவர்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கும். வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீடு வாங்குவது, மனை வாங்குவது, இதுவரைக்கும் வீடு கட்டி பாதியில் நின்று போய் அதில் பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கும் சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஜூன் மாதம். ஜூன் மாதத்தில் சுக்கிர பகவானின் சஞ்சாரம் 5ஆம் இடத்தில் இருப்பதனால் பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல ஒரு பெருமையும், குழந்தை பாக்கியம் வேண்டுவோருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் இந்த ஜூன் மாதத்தில் எதிர்பார்க்கலாம். பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்கள் மூலமாக நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். புதிய வேலை முயற்சிகளுக்கு வெற்றிகளும் கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு பெண்களுக்கும் நல்ல ஒரு மனதிற்கு திருப்தியான மாதமாகவே இருக்கும். கணவன் மனைவி உறவும் உங்களுக்கு சிறப்பாக அமைகிறது. தனுசு ராசியில் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக அமையும். இவர்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை திதியில் அன்னதானங்களும் மற்றும் கடலோரத்தில் இருக்கக்கூடிய ஆலய வழிபாடுகள், அங்கு சென்று உங்களினுடைய பித்ரு காரியங்கள் செய்வது சிறப்பு. பௌர்ணமி திதியில் குலதெய்வ வழிபாடு மற்றும் சப்தகன்னியை வழிபாடு செய்து அன்னதானங்கள் செய்யலாம். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதம் பிறந்த வீட்டால் உங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் இருக்கு. பெண்கள் குறிப்பாக வேலை செய்யக்கூடிய இடத்தில் பெண்களிடத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பேச்சுவார்த்தைகள் மூலமாகவோ அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு வாக்குவாதங்கள் வந்து சில மனசங்கடங்கள் வரலாம். 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவானால் வேலை இடத்தில் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக பெண்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடுகள் இதற்கு ஒரு பரிகாரமாக அமையும். உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் 3ஆம் தேதி, 14ஆம் தேதி மற்றும் 25ஆம் தேதி. மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகிறது? உங்கள் கனவுகள் நிறைவேறக்கூடிய மாதமாக இருக்கும்.
பல காலமாக வீடு வாங்கக்கூடிய ஒரு கனவு இந்த மாதம் நிறைவேறக்கூடிய ஒன்றாகவே அமைகிறது. திருமண யோகங்கள் மற்றும் குழந்தை பாக்கியங்களும் உங்களுக்கு வருவதற்கான ஒரு காலகட்டம். அரசு பணியில் இருப்பவர்களுக்கும் சரி, தனியார் பணியில் வேலை செய்பவர்களுக்கும் நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும். ஒரு சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் செல்லக்கூடிய காலமாக அமைகிறது. நீண்ட நாளாக வெளியூர் சென்று அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகத்தை இந்த மாதம் உங்களுக்கு கொண்டு வரும். பல நாட்களாக தடங்கலாக இருந்து வந்த வேலைகள் மற்றும் தடங்கலாக இருந்து வந்த விஷயங்களுக்கு தடங்கள் நிவர்த்தியாகும். உத்திராடம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொலைந்து போன பொருட்கள் இந்த மாதத்தில் திரும்ப கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. உங்கள் முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி அடையும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகளும் தீரும். இந்த மாதத்தில் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் குறைந்து குடும்பத்திலேயும் மன நிம்மதியும் ஒற்றுமையும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம். பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய ஒரு மன சந்தோஷத்தை இந்த மாதத்தில் உங்களுக்கு இரட்டிப்பாகும். பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் படிப்பு விஷயத்தில் இருந்து வந்த கவலைகள் மற்றும் படிப்பினால் ஏற்படக்கூடிய குழப்பங்களும் மாறும். உயர்கல்வி படிப்பிற்காக வெளிநாடு செல்ல தடங்கலாக இருந்து வந்த விஷயங்களும் தடங்கல்கள் நிவர்த்தியாகும். தனியார் பணியில் வேலை செய்பவர்கள் மற்றும் அரசு பணியில் வேலை செய்பவர்களுக்கும் உயர் அதிகாரிகளிடத்தில் நல்ல ஒரு பண்பும் பாசமும் பெறலாம். இவர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒரு உயர்நிலையை அடையக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் இருக்கக்கூடிய ஒரு குழப்பமும் தீரும். பரம்பரையாக இருந்து வந்த சொத்து பிரச்சனைகளும் வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாக முடிவடையும். இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். பிறந்த வீட்டாலும் பலனுண்டு. இவர்களுக்கு இந்த மாதத்தில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்று சொன்னால், சனிக்கிழமை தோறும் பெருமாள் ஆலய வழிபாடும் மற்றும் கருடனுக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்ய கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும். வளர்பிறை பஞ்சமி மற்றும் தேய்பிறை பஞ்சமியில் இவர்கள் வாராகி அம்மனினுடைய வழிபாடும் மற்றும் பஞ்சமி திதியில் தட்சிணாமூர்த்திக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்வதும் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நிவர்த்தியாகும். இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் 5ஆம் தேதி, 14 மற்றும் 24. கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாதம் மிகவும் ஒரு நல்ல மனதிற்கு திருப்தியான மாதமாக இருக்கும். இதுவரையில் உடல் ஆரோக்கியத்தில் பெரியவர்களுக்கு இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும். ராசியில் ராகு பகவானும் 7ஆம் இடத்தில் செவ்வாய் கேதுவுடன் இருக்கக்கூடிய ஒரு சஞ்சாரத்தில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வருமே தவிர பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், இந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு, புதன் மற்றும் சூரியனின் சஞ்சாரத்தினால் இதுவரையில் பிரிந்திருந்த குழந்தைகள் மீண்டும் உங்களிடத்தில் வந்து சேரும். பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய திருமண தடை விலகும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனின் சஞ்சாரம் கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தும். இதுவரையில் உங்களுக்கு இருந்து வந்த பண பிரச்சனைகள் மற்றும் கடன்காரர்களால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளுக்கு ஒரு வழி பிறக்கும். இந்த மாதத்தில் பிரதோஷ தினங்களில் நீங்கள் சிவபெருமான் ஆலய வழிபாடுகள் சிறந்தது. இந்த மாதத்தில் ஒரு முறை திருவாலங்காடு சென்று அங்கு இருக்கக்கூடிய காளிக்கு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் செய்து சிவபெருமானையும் வணங்கி வர இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகதோஷங்கள் தீரும். அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதியில் குலதெய்வ பிரார்த்தனைகளை செய்யலாம். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாக முடிவடையும். இதுவரையில் 6ஆம் இடத்தில் இருந்து வந்த செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று இருப்பது 7ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். தன லாபங்களும் மற்றும் வரவேண்டிய பண பாக்கிகளையும் நீங்கள் இந்த மாதத்தில் வசூல் செய்யலாம். பெண்களுக்கும் நல்ல ஒரு உயர்வான காலமாகவே அமைகிறது. இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் ஜூன் மாதம் 6ஆம் தேதி, ஜூன் மாதம் 15 மற்றும் ஜூன் மாதம் 24. மீனராசிக்காரர்கள், மீனராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதத்தில் ஒரு நிம்மதி பெருமூச்சும் மற்றும் ஒரு மன பாரங்கள் குறையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். சென்ற மாதத்தை விட இந்த மாதத்தில் உங்களுக்கு மன அழுத்தங்கள் குறையும்.
பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், பிள்ளைகளால் ஏற்பட்ட கடன் பிரச்சனைகள் மற்றும் இதனால் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மன நிம்மதி தொலைந்து பல நாட்களாக தூக்கமின்மை என்று இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு வழி பிறக்கும். பண பிரச்சனைகள் மற்றும் கடன்காரர்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகளுக்கும் வியாபாரிகளுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை இந்த ஜூன் மாதத்தில் பார்க்கலாம். சூரியனின் சஞ்சாரம் 4ஆம் இடத்தில் புதன் மற்றும் குருவுடன் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சகோதர சகோதரிகளிடத்தில் இருந்து வந்த சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். 5ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று இருந்த காலகட்டத்தில் பிள்ளைகளால் இருந்து வந்த மனக்கவலைகள், செவ்வாயின் மாற்றம் 6ஆம் இடத்தில் கேதுவுடன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் குடும்ப ஒற்றுமையும் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மன உளைச்சல்களும் மாறும். பெண்களுக்கும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். குறிப்பாக ரேவதி நட்சத்திரக்கார பெண்களுக்கு முட்டி வலி மற்றும் கர்ப்பப்பை பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கும் இந்த மாதத்தில் மருத்துவ செலவுகள் குறையும். மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் நல்ல ஒரு மன நிறைவை பார்க்கலாம். சுக்கிரன் 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் மற்றும் குரு பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சாரம், கேது மற்றும் செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சஞ்சாரங்களில் மீனராசி அன்பர்களுக்கு பலவிதமான மன உளைச்சல் தீரக்கூடிய ஒரு காலமாக அமைகிறது. பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் ஞாபக மறதி அல்லது படிப்பில் இருக்கக்கூடிய கவனக்குறைவு, இது போன்ற விஷயங்களில் நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். மற்றவர்களினுடைய அனுசரணையும் அனுதாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். மீனராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் வியாழக்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வணங்குவதும் மற்றும் மந்திராலயத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராகவேந்திரர் சுவாமியை தியானம் செய்து ஸ்ரீ ராகவேந்திரர் சுவாமியினுடைய நாமத்தை உச்சரிக்க இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும். கிரக தோஷங்களுக்காக நவகிரக வழிபாடுகளை செய்வது நல்லது. அனுதினமும் நவகிரக ஸ்லோகங்களும் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆதித்ய ஹிருதயமும் படிக்க மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சாதகமான மாதமாக அமையலாம். ஜூன் மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் ஜூன் மாதம் 7ஆம் தேதி, ஜூன் மாதம் 16ஆம் தேதி மற்றும் ஜூன் மாதம் 24. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன்கள் மற்றும் பரிகாரத்தை ஜூன் மாதத்திற்காக பார்த்தோம். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். மகன் மகளுக்கு வரன் தேடுறீங்களா? கவலைய விடுங்க. உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை 25 ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி. இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.